பாக்குற பேசுற பழகுற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். என்னப்பா? ஆமா ஆச்சு. இன்னும் ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்தா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காது? கரெக்ட் தான். என்ன பண்ணலாங்கற? பேக்ரவுண்ட் மாத்தணும்ங்கறியா என்ன? இப்போ கொஞ்சம் வித்தியாசமா அப்படிதானே, செஞ்சிட்டா போச்சு. பாக்குற பேசுற பழகுற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். இயற்கையை ரசிக்காத மனிதர்களே கிடையாது. அப்படி ரசிக்கலன்னா அவர்கள்லாம் மனிதர்களே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட இயற்கை நம்ம ஏன் ரசிக்க வைக்குது? இயற்கையை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். எப்பவுமே அந்த இயற்கை நமக்கு சலிப்பையே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கான அடிப்படை 5 காரணங்கள் இருக்கு. இந்த 5 காரணங்களாலதான் நாம இயற்கையை எப்பவுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்மளுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும். வாங்க அந்த இயற்கையை ரசிக்க வைக்கிற 5 அடிப்படை காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இயற்கையை ரசிக்க வைக்கும் 5 அடிப்படை காரணங்கள் வர முதல் காரணம் பிரமிப்பு. அதாவது பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இயற்கையில இருக்கு. மிகப்பெரிய அருவி, மிகப்பெரிய மலை, அதை இங்க இருந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம கடுகு மாதிரி தெரியும். அப்ப இந்த பிரமிப்பே நம்ம அதை ரசிக்க வைக்குது. நம்ம திரைப்படம் பார்க்கும்போது, பிரம்மாண்டமான திரைப்படத்தை திரையரங்களை பார்க்கும்போது நம்ம பிரமிச்சு பாக்குறோம், ரசிச்சு ரசிச்சு திரும்பி பாக்குறோம். அதே மாதிரிதான் இயற்கையும் பிரமிப்பா பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு பெரிய மலையா, இவ்வளவு பெரிய மரமா, இவ்வளவு பெரிய அருவியா, இவ்வளவு பெரிய நதியா அப்படின்னு இந்த பிரமிப்பு நம்ம இயற்கையை ரசிக்க வைக்கிற காரணங்களை வர முதல் காரணம். இயற்கையை ரசிக்க வைக்கும் 5 அடிப்படை காரணங்களை வர 2வது காரணம், இயற்கை மனிதர்களால் படைக்கப்பட்டது அல்ல. அதாவது இந்த மனிதர்கள் கட்டின கட்டடம் இதுவே பல ஆண்டுகளானா நமக்கு அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஆனா இயற்கையில இருக்க பல விஷயங்கள் மனிதர்கள் உருவாக்குனதே கிடையாது, இயற்கையா தானே உருவானது. பல மாற்றங்கள் அடைந்தாலும் எல்லாமே இயற்கையா மாற்றங்கள் அடைந்திருக்குமே தவிர மனிதர்கள் மாற்றம் அடைய செய்திருக்க மாட்டாங்க. இது மாதிரி இயற்கையிலே தோன்றினது, மனிதர்களால உருவாக்கப்பட்டதல்ல. இவ்வளவு பெரிய விஷயமும் இயற்கை தானே தனக்கு தானே வச்சுக்கிட்டதுங்கிற அந்த எண்ணம் நம்மள இயற்கையை மேலும் ரசிக்க வைக்கும். இயற்கையை ரசிக்க வைக்கும் 5 அடிப்படை காரணங்கள்ல வர 3வது காரணம் மன அமைதியை கொடுக்கும். நம்ம மன அமைதிக்காக என்னென்னவோ செய்யறோம். கோவிலுக்கு போவோம், அதே நேரத்துல பாடல்கள் கேட்போம், பிடித்த மனிதர்களை பார்ப்போம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மன அமைதியை உடனே அடையணும்னா நிச்சயமா இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்ச நொடியில, இயற்கையை பிரமிச்சு பாக்குற நொடியில மன அமைதி தானா வந்து நிற்கும். உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் மறந்துடும். அதனால மன அமைதிய கொடுக்கிற ஒரே காரணத்தினாலே இயற்கைய மனிதன் இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இயற்கையை ரசிக்க வைக்கும் 5 அடிப்படை காரணங்கள்ல வர 4வது காரணம், அழகும் ஆபத்தும் இணைந்து இருப்பதனால். அதாவது ஒரு இடத்துல அழகு இருக்கு, அதே நேரத்துல அதுல ஆபத்தும் இருக்கு. அதாவது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு நீங்க எட்டி பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 6000 அடி பள்ளத்தாக்கு, பார்க்க அழகா இருக்கு. தவறி விழுந்தா அதுல ஆபத்தும் இருக்கு. இந்த அழகும் ஆபத்தும் இணைந்து இருக்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அங்க பாருங்களேன், அந்த மலையை பாருங்க, மேல இருந்து விழுந்தா அவ்வளவுதான், ஒண்ணு கூட தேராது அப்படின்னு. ஆனா அந்த மலையை ரசிப்போம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமும் இருக்கணும், அழகும் சேர்ந்து இருக்கணும். இததான் இயற்கை கொடுக்குது. அந்த இடத்துல அழகும் ஆபத்தும் இணைந்து இருக்கிற அந்த தன்மை கொண்டிருப்பதனால நாம ரசிக்க ரசிக்க இன்னும் அது சலிப்பு தட்டாம இருக்கு. இது 4வது முக்கியமான காரணம். இயற்கையை ரசிக்க வைக்கும் 5 அடிப்படை காரணங்கள்ல வர 5வது காரணம், இறுதி காரணம். இது என்னன்னா, இயற்கையை ரசிக்கிற அந்த நொடியில ஒவ்வொரு மனிதர்களும் மனசுக்குள்ள நாம இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி, நாமளே இந்த பிரபஞ்சம் கிடையாதுங்க, நாம இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எட்டி பார்க்கணும். அது நம்மளுடைய தலைக்கணத்தை உடைச்சு சுக்கு நூறாக்கிடுங்க. ஒவ்வொரு முறை இயற்கையை ரசிக்கும் போது மிகப்பெரிய மலைகள், நதிகள், கடல்கள், நீங்க எதை ரசிச்சாலும் இந்த பிரபஞ்சத்துல நாம ஒரு துளி, நாம ஒரு பகுதி அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த எண்ணத்தை அடிக்கடி கொடுக்கிற ஒரே காரணத்தினால்தான் மனிதர்கள் மீண்டும் மீண்டும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 5 காரணங்கள்ல எந்த காரணங்களுக்காக நீங்க இயற்கையை ரசிக்கிறீங்க? மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. அதே நேரத்துல நம்முடைய சேனல்ல ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் உங்களுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் மறக்காம கருத்தை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு அருமையான சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.